உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மேடம், அந்த தவமணி பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? சார், நாங்களும் நைட் எல்லாம் தூங்காம கொள்ளாம அவனை தான் தேடிட்டு இருக்கிறோம். அவன் கிடைச்சானா முதல்ல உங்களுக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். மேடம், உங்ககிட்ட இருந்து தானே அவன் தப்பிச்சான். என்ன ஷூட் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு அவனை ஷூட் பண்ண தெரியலையா? அப்படி மட்டும் அவனை நீங்க ஷூட் பண்ணியிருந்தா நான் உங்களுக்கு சிலையை வச்சிருந்திருப்பேன். வாழ்நாள் பூரா நன்றியோட இருந்திருப்பேன். சித்தார்த், நீங்க என்ன பேசுறீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நாங்க சட்டம் படிச்சுட்டு வேலைக்கு வந்திருக்கிறோம். நாங்க அவனை கண்டிப்பா புடிச்சிருவோம். நீங்க உங்க வேலையை பாருங்க. மேடம், யோ, நான் தான் பௌர்ணமி தேதி ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னேன்ல. நானும் ஏற்கனவே பயங்கர கடுப்புல இருக்கேன். நீ வேற ஏதாவது பேசிட்டு இருக்காத. ஹலோ, சொல்லுங்க பாய். சித்தார்த் சார், நேத்து ஒரு ஃபேக் பாஸ்போர்ட் என்கொயரிக்கு வந்திருக்குன்னு மார்க்கெட்ல லீக் ஆயிருக்கு. ஆனா அதை செய்யறவங்க அவங்க வீட்டு ஆளுங்க கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க. அத தொழில் தர்மம்னு சொல்லுவாங்க. என்ன பாய் இப்படி சொல்றீங்க? ஆமா சித்தார்த் சார், ஆனா ஒரு விஷயம், நீங்க சொன்ன வயசையும் அடையாளத்தையும் வச்சு பார்க்கும்போது அது தவமணியா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. அப்படின்னா அவன் எந்த நாடு தப்பிச்சு போறான்னு தெரியுமா? இல்ல சித்தார்த் சார், அவன் எந்த நாட்டுக்கு போறான்னு தெரியல. எனக்கு இத பத்தி வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சா நான் கூப்பிடுறேன். பாய் பாய். எனக்கு அந்த போலி பாஸ்போர்ட் செஞ்சு கொடுக்கறவனோட நம்பர் மட்டும் கொடுங்க பாய். இல்ல சித்தார்த் சார், நான் தான் சொன்னேனே, நீங்கன்னு இல்ல, போலீஸே வந்து மிரட்டி கேட்டா கூட அவங்க சொல்ல மாட்டாங்க. அந்த நம்பரை நான் கொடுத்து கூட உங்களுக்கு யூஸ் இல்ல சித்தார்த் சார். இல்ல பாய், நான் அந்த நம்பருக்கு போன் பண்ணி விசாரிக்க போறது இல்ல. அந்த நம்பருக்கு ஒரு கால் எல்லாம் ட்ரேஸ் பண்ணா அந்த தவமணி எங்க இருக்கான்னு தெரிஞ்சிரும்ல. அதுக்காக தான் நம்பர் கேக்குறேன். ப்ளீஸ் பாய். சரி சித்தார்த் சார், நான் தரேன். ஆனா எனக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோங்க. அதெல்லாம் வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன். ஓகே பாய். சரி, ஓகே. யோ, நீ என்னையா பண்ணுற? நீ விடுற கதையெல்லாம் கேட்டுட்டு இருந்தா அந்த நாதேரி வெளிநாடு தப்பிச்சு போக பிளான் பண்ணிட்டு இருக்கா. அவன் எப்ப எந்த நாட்டுக்கு போறான்னு தெரியல. ஆனா கண்டிப்பா இந்த முறை நான் விடுறதா இல்ல. இப்ப நீ யாருக்கு போன் பண்ற? இல்லையா, நீ சொன்னதை நான் ஜான்சி மேடத்தாண்ட சொல்றேன். லூசு மாதிரி பண்ணி தொலைக்காத. ஆமாயா, நான் லூசு தான். உன்னை தடுக்க எனக்கு வேற வழி தெரியல. இவகிட்ட சொன்னா உடனே ஜான்சி மேடத்துக்கு போன் பண்ணி சொல்லிடுவா. முதல்ல அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணுவோம். அந்த போலி பாஸ்போர்ட்ல யாரு போறான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவன் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல அவனை போய் கொன்னுறணும். யோ, உன்னாண்டதான் நான் கேட்டு நிறுகிறேன். எதுவுமே சொல்லாம அப்படியே நின்னுருகிற. நீ வேற சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காத. நீ முதல்ல போய் இங்க இருந்து. இங்க பாரு, இன்னைக்கு நம்ம வீட்ல பௌர்ணமி பூஜை இருக்குது. நீ எங்கேயும் போயிடாத. ஆமா, எதுக்கு இப்ப திடீர்னு பூஜை எல்லாம்? அதான் பொம்மி அக்கா அந்த தவமணியா வதம் பண்ணணும்ல, அதுக்காக தான். உன்னை கேட்ட நீ இப்படி கதை விட்டுக்கிட்டே இருப்ப. எனக்கு தலை ரொம்ப வலிக்குது. ஒரு கிரீன் டீ போட்டு எடுத்துட்டு வாயேன். போட்டு எடுத்துன்னு வரேன். உன்னை போக வைக்க எனக்கு வேற வழி தெரியல. பிரதர், எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க சார். ஓகே சார். ஏண்டா மரம், நேத்து நைட்டு போன தமன்னாவும் தம்பியும் எப்பதான் வந்தாங்கன்னே தெரியல. காலையில என்னடான்னு பார்த்தா மறுபடியும் ஆளை காணும். எங்கடா போயிருப்பாங்க? அதாம்மா எனக்கும் புரியல. சரி, நான் வேணா போன் பண்ணி பார்த்தோமா? பண்ணி பாரு. ஏதோ வந்துட்டாங்க. என்ன தமன்னா, ரெண்டு பேரும் எங்க போனீங்க? நேத்து நைட்டு ரெண்டு பேரும் எத்தனை மணிக்கு வந்தீங்க? மறுபடியும் காலையில பார்த்தா ரெண்டு பேரையும் காணும். எங்க போனீங்க? இப்பதான் வரீங்க? அத்தை, நேத்து நைட்டே எல்லா பிளானையும் பக்காவா முடிச்சுட்டு நாங்க வந்துட்டோம். அதுவும் இல்லாம இன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு தவமணிக்கு ஃபிளைட். சோ அந்த விஷயமா தான் வெளியில போயிட்டு வந்திருக்கோம். எல்லாம் ஸ்மூத்தா நடக்கணும்ல. அப்படியா? எல்லாமே பக்காவா ரெடி ஆயிடுச்சுல? எல்லாமே ரெடி அத்த. அது மட்டும் இல்லாம வேற ஒரு விஷயத்தையும் பண்ணிருக்கோம். தவமணி ஒரு இடத்துல தங்க வச்சு அந்த இடத்துல தீ புடிச்சு அதுல தவமணி இறந்த மாதிரி செட் பண்ணி போலீஸையே ஏமாத்து போறோம். அதனால போலீஸும் தவமணி செத்துட்டான்னு கேஸ க்ளோஸ் பண்ணிடுவாங்க.
அது எப்படி தமன்னா? அத்த, அங்க தவமணிக்கு பதிலா ஒரு அனாதை பொண்ணத்தை போட்டு எரிச்சிட்டு தவமணி இருக்கிற இடத்த நானே வேற யாரோ மாதிரி போன் பண்ணி சொல்லிடுவேன். அந்த ஜான்சியும் அடிச்சு புடிச்சு அந்த இடத்துக்கு வந்துருவா. அதுக்குள்ள அங்க தவமணிக்கு பதிலா அந்த அனாதை பொண்ணத்தை போட்டு எரிச்சிருவோம். ஜான்சி வந்து பார்த்துட்டு என்ன நினைப்பா? இத கண்டிப்பா சித்தார்த் தான் பண்ணிருப்பான்னு நினைச்சு அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருவா. அதுக்கப்புறமா என்ன, எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ இது வரைக்கும் போட்டதுலயே இதுதான் பக்காவான மாஸ்டர் பிளான். நீ உண்மையிலேயே பெரிய ஆளுதான். எப்படி இருந்தாலும் பொம்மி கிட்ட இருந்து தவமணி தப்பிக்க வாய்ப்பில்ல. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்க பாரு, பிளான் எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா இது கரெக்டா பிளான் பண்ண மாதிரி நடக்கணும்ல. அத கண்டிப்பா நடந்துரும். சின்ன தப்பு கூட நடக்காத அளவுக்கு எல்லா ஏற்பாட்டையும் பக்காவா பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். தவமணிக்கு போலி பாஸ்போர்ட், டிக்கெட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அத்த, முதல்ல இந்த தவமணியை இந்த நாட்டை விட்டு வெளியில துரத்தணும். அப்பதான் நாமெல்லாம் நிம்மதி பெருமூச்சு விட முடியும். ஏ பாய், குருஜி சொல்லுங்க குருஜி. நான் இப்ப யாகத்தை ஆரம்பிக்க போறேன்னு தமன்னாக்கு போன் பண்ணி சொல்லிடு. அதே நேரம் இதுல எந்த தப்பும் நடந்துடக்கூடாது. எல்லாமே சரியா நடக்கணும்னு திரும்பவும் நான் எச்சரிக்கை பண்ணேன்னு அவங்க கிட்ட சொல்லிடு. சரிங்க குருஜி. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னும் 1 மணி நேரத்துல திதி உச்சமாக போகுது. அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா எல்லாத்தையும் பண்ண சொல்ல. சரி குருஜி. சரி, நீ போ. ஏம்மா ராணி, இந்த பூஜை நீ நிஜமாவே பொம்மிக்காக தான் பண்றியா இல்ல சித்தார்த்த வெளியே போக விடாம இருக்கிறதுக்காக பண்றியா? நிஜமாவே பொம்மி அக்கா கோசரம் தான் தாத்தா. ஆமா, தாடிகாரனை எங்க ஆலிய காணோம்? என்ன தமன்னா, இவ திடீர்னு ஏதோ பூஜை புனஸ்காரம்னு ஏற்பாடு பண்ணிருக்கா? அத்த, அவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. சும்மா சீன் கிரியேட் பண்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றா. யோ, என்னயா அங்கேயே நின்னுருகிற? இங்க வந்து உட்காரியா, வா. ஏய், நான் இங்கே இருக்கேன். என்ன பண்ணணுமோ அதை நீயே பண்ணு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.